கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ரா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மோசே குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, அவன் எங்கும் உண்மையுள்ளவன். அப்ப உண்மையுள்ளவன் என்று சொன்னால், தனக்கு மேலே இருக்கிற கர்த்தர், தன்னை வழிநடத்துகிற கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது செய்வதுதான் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறத நாம் செய்கிறோமா, இல்லைன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட போய் சொல்றோமா? இது ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரியமானவர்களே. பல நேரங்களிலே நிறைய காரியங்களை நாம் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி அல்ல, செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் இது என்ன கற்பித்திருக்கிறார், இது நமக்கு சரியா சரி இல்லையா, இதை தேவன் எப்படி பார்ப்பார், அவர் எப்படி இதோ இதில் உலாவுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மோசே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார் என்று சொல்லும் பொழுது யோசித்து பாருங்க, நமக்கு எவ்வளோ கற்பித்திருக்கிறார் ஆண்டவர். வேத வசனத்துல நீ எப்படி வியாபாரம் பண்ணணும், நீ எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி சமுதாயத்துல வாழணும், எப்படி உண்மையா இருக்கணும், எப்படி பிசாசு எப்படி கிரியை செய்வான், எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார். அப்ப இதெல்லாம் நம்ம படித்தால் மாத்திரமே நம்ம பூமியில ஒரு சமாதானமா இருக்க முடியும் பிரியமானவர்களே. அதனால தேவன் கற்பித்ததை நாம் செய்வோம், தேவன் சொல்வதை நாம் செய்வோம். கட்டாயம் நம்மளால செய்ய முடியும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் கற்பனை பாரமானவைகள் அல்லன்னு சொல்லப்படுது. அது ஒரு பாரமானது இல்லை, அது நம்ம எளிதாய் அழகாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிறார், அவர் நமக்கு போதித்து நடத்துவார். அப்போ நம்ம அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மேன்மை அடைகிறோம். பிரியமானவர்களே, கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான், நாமளும் செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்க சமாதானமும் உங்க சந்தோஷமும் உங்க மன நிறைய உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.